கோவை திரும்பிய ஈசா யோகா மைய நிறுவனர் சத்குரு சீடர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாகவும் கண்ணீர் மல்க வரவேற்பு அளித்தனர். டெல்லி தனியார் மருத்துவமனையில் மூளை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு விமானம் மூலம் கோவை திரும்பிய ஈசா யோகா மைய நிறுவனர் சத்குருவிற்கு கோவை விமான நிலையத்தில் ஏராளமானவர்கள் திரண்டு கையில் விளக்கு ஏந்தியும் கண்ணீர் சிந்தியும் வரவேற்பு அளித்தனர். ஈசா யோகா மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவிக்கு கடந்த 17ஆம் தேதி டெல்லி அப்பலோ மருத்துவமனையில் மூளை அறுவை சிகிச்சை செய்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் 10 நாள் சிகிச்சையில் இருந்த அவர் கடந்த 27ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். பின்னர் 4 நாட்கள் டெல்லியில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த சத்குரு இன்று பிற்பகல் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார். முன்னதாக கோவை விமான நிலையத்தில் திரண்ட ஏசா தன்னார்வலர்கள், விவசாய அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சத்குருவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவேற்பு பதாதைகளை கையில் ஏந்தி ஒரு தரப்பினரும், பெண்கள் தங்கள் கைகளில் திருவிளக்கையும் மலர்த்தட்டுகளையும் ஏந்தி வரவேற்பு அளித்த நிலையில் ஆண்களும் பெண்களும் கண்ணீர் மல்க கதறி அழுது சத்குருவை வரவேற்று ஏசா யோகா மையத்துக்கு வழி அனுப்பினர். நம்ம போய்க்கலாம். யாருமே பேரிகேடை புஷ் பண்ண வேண்டாம். எல்லாரும் அமைதியாக நின்று சேட் பண்ணி சத்குரு வெல்கம் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.